அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம த பேர்ல் சிட்டி தூத்துக்குடியில இருக்கோங்க. இன்னைக்கு தூத்துக்குடியில இருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் 16766 மேட்டுப்பாளையம் எக்ஸ்பிரஸ்ல டிராவல் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நமக்கு இன்னைக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 போட்டிருக்காங்க. ரேக் இன்னும் உள்ளே வரலங்க. உள்ளே வரும்போது காமிக்கிறேன். தூத்துக்குடியில் பிளாட்ஃபார்ம் ஒர்க்ஸ் எல்லாம் போயிட்டுருக்குங்க. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு மொத்தமாக 3 பிளாட்ஃபார்ம்ஸ் இங்கே ஆப்ரேஷனுக்கு வருவாங்க. மேட்டுப்பாளையம் எக்ஸ்பிரஸோடைய அண்டர்சோ கோச்சுங்க. இதில் நீங்கள் தூத்துக்குடியிலேருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் போகிறதுக்கு 150 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. இங்கே யாருமே இல்லை, ஃபுல் வண்டியும் காலி தாங்க. தேர்ட் ஏசிங்க. இதில் நீங்கள் தூத்துக்குடியிலேருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் போகிறதுக்கு 715 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. இங்கேயும் பேசஞ்சர்ஸ் போட் பண்ணியிருக்காங்க, ஆனால் இங்கே வண்டி ஃபுல்லாகலைங்க. மேட்டுப்பாளையம் எக்ஸ்பிரஸோடைய செகண்ட் ஏசி கோச்சுங்க. இதில் நீங்கள் தூத்துக்குடியிலேருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் போகிறதுக்கு 1010 ருபீஸ் ஃபேர் ஆகுதுங்க. பேசஞ்சர்ஸ் இப்போ தான் உள்ளே போட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸ்லீப்பர் கோச்சுங்க. இதில் நீங்கள் தூத்துக்குடியிலேருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் போகிறதுக்கு 265 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. நம்ம ட்ரெயினை இன்னைக்கு ஹால்ட் பண்ண போகிற லோக்கோ ஈரோடு ஷெட்டோடைய WJP4ங்க. பேர்ல் சிட்டிக்கு வந்தாச்சு. தூத்துக்குடியுடைய ஸ்பெஷலான மேக்ரூன்ஸ் வாங்காமல் போக முடியுமா? நான் ஏற்கனவே வாங்கிட்டேங்க. ஒருவேளை நீங்கள் வாங்கலைன்னா இங்கே ஸ்டேஷன்லேயே உங்களுக்கு மேக்ரூன் ஸ்டால் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே வாங்கிக்கோங்க. இந்த ட்ரெயினுடைய கோச் கம்போசிஷன் சொல்லிடுறேங்க. இந்த ட்ரெயினில் 2 SLRD, 4 ஜென்ரல், 9 ஸ்லீப்பர் கிளாஸ், 2 தேர்ட் ஏசி, 1 செகண்ட் ஏசி இருக்குங்க. இதுதான் இந்த ட்ரெயினுடைய டோட்டல் கோச் கம்போசிஷன். இந்த ட்ரெயினில் ஃபர்ஸ்ட் ஏசி கிடையாதுங்க. தூத்துக்குடியிலேருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ அடுத்து கோவில்பட்டி தான் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. இடையில சின்ன சின்ன ஸ்டாப்பிங் எதுவுமே கொடுக்கலங்க. எல்லாமே ரொம்ப முக்கியமான ஹால்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ஸ் 67 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ஹால்ட்டான கோவில்பட்டி ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் CVP. இங்கே 8 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கும். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இங்கே கோவில்பட்டியில் இந்த வண்டிக்கு ஏகப்பட்ட ஜனம் ஏறுதுங்க.
இந்த ட்ரெயினில் நீங்கள் வரும்போது சாப்பாட்டுக்கு பெஸ்ட் இடம் தூத்துக்குடி தாங்க. அதுக்கப்புறமா இங்கெல்லாம் வந்தீங்கன்னா எதுவுமே இருக்காது, ரொம்ப அன்டைமாக ஆகிடுங்க. இந்த ட்ரெயின் நிறைய ஹில்ஸை கனெக்ட் பண்ணுது. நான் போகும்போது ஒரு இடத்துலையும் உங்களுக்கு சொல்கிறேங்க. இந்த ட்ரெயினுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் 423 கிலோமீட்டருங்க. மொத்தம் 8 hours 50 minutesல மேட்டுப்பாளையம் போய் சேருது. மொத்தம் 11 ஹால்ஸ் இருக்குங்க. இந்த ட்ரெயின் ஒரு பை வீக்லி எக்ஸ்பிரஸுங்க. ஸோ இந்த வண்டி Thursday அண்ட் Saturday மட்டும் தூத்துக்குடியில் ஆப்ரேட் ஆகுது. தூத்துக்குடியிலேருந்து நைட்டு 10:50 PM எடுப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் 7:40 AM மேட்டுப்பாளையம் போய் சேருதுங்க. கோவில்பட்டிக்கு பிறகு உடனே சாத்தூர் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. சாத்தூரையும் பார்த்துடலாங்க. கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம சாத்தூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் SRT. இங்கே 10 minutes டிலேவாக வந்திருக்கும், 2 minutes ஹால்ட் இருக்குங்க. இங்கேயும் நிறைய கூட்டம் இருக்குங்க. இந்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா 1876லேயே ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா இப்போது 149 இயர்ஸாக சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. இந்த ஸ்டேஷனில் மொத்தமாக 3 பிளாட்ஃபார்ம் இருக்குது. மொத்தமாக 54 ட்ரெயின் ஹேண்டில் பண்ணுறாங்க. ரொம்ப பார்த்தீங்கன்னா இது ஒரு பழைய ஸ்டேஷனுங்க. இந்த விலாகும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஜீரோ ஸ்லிப் விலாக் தாங்க. ஏன்னா ரொம்ப கம்மியாக தான் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே கவர் பண்ணிடலாம். இன்னைக்கு நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா உள்ள ரொம்ப ஃப்ரீயாக இருக்குங்க. உள்ள RACயும் கிடையாது, வெயிட்டிங் லிஸ்ட்டும் கிடையாதுங்க. அந்தளவுக்கு உள்ள ஃப்ரீயாக போயிட்டுருக்கு. இப்போ நம்மளுக்கு அடுத்து விருதுநகர் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. வாங்க அதையும் பார்த்துடலாம். ஒன் 15 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம விருதுநகர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் VPT. இங்கே 12 minutes டிலேவாக வந்திருக்கும், 2 minutes ஹால்ட் இருக்குங்க. இந்த ட்ரெயினுடைய ரேக் ஜோன் சதர்ன் ரயில்வேங்க. இந்த ட்ரெயினுக்கு எந்த ரேக் ஷேரிங்கும் கிடையாது, ஒரே ஒரு ரேக் தாங்க இருக்குது. இந்த ட்ரெயினை வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. போல் சிட்டிக்கு பிறகு இந்த ட்ரெயினும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினி பீஸ்ட்டுங்க நம்ம தூத்துக்குடி மக்களுக்கு. கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 167666 Tuticorin
மேட்டுப்பாளையம் எக்ஸ்பிரஸ் via திண்டுக்கல் 154 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம மதுரை சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் MDU. இங்க 5 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்கோம். 5 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இங்க மதுரையில அந்த சவுக்கு நிறைய கூட்டம் இருக்குங்க. இந்த ட்ரெயினை 19 ஜூலை 2024 தான் இனாகரேஷன் பண்ணியிருக்காங்க. இனாகரேஷன் பண்ணப்போ இந்த வண்டி பை வீக்லி எக்ஸ்பிரஸா தான் இனாகரேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில இருந்து Thursday அண்ட் சாட்டர்டே மட்டும் ஆப்ரேட் ஆகுதுங்க. இந்த ட்ரெயினை டெய்லி ட்ரெயினா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. அதே போல வீக்கெண்ட்ல இந்த ட்ரெயின்ல எக்கச்சக்கமா கூட்டம் ஏறுவாங்க. அந்த அளவுக்கு இந்த ட்ரெயின்ல டிமாண்ட் இருக்கு. ஒருவேளை பாத்தீங்கன்னா மக்கள் ஊட்டிக்கு போறதுக்கும் பழனி போறதுக்கும் நிறைய புக் பண்றாங்க போலங்க. டூ 21 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம திண்டுக்கல் சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் DG. இங்க 14 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்கோம். 3 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இங்க நம்ம ட்ரெயினுக்கு நிறைய பேட்டர்னேஜ் இருக்குங்க. இங்க இருந்து பழனிக்கு போறதுக்கு நிறைய பேர் ஏறுறாங்க. நம்ம ஆளு இங்க இருந்து கொடைக்கானல கனெக்ட் பண்றாருங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இங்க திண்டுக்கல்ல இருந்து நிறைய பஸ் இருக்கு கொடைக்கானல் போறதுக்கு. இங்க இருந்து ஆனா 4 ஹவர்ஸ் ஜேர்னி பண்ணி தான் நம்ம கொடைக்கானல் போனோங்க. இப்போ நம்மளுக்கு இங்க இருந்து சிங்கிள் லைன் செக்ஷன் ஆரம்பிக்குதுங்க. இந்த ட்ரெயினுடைய டைமிங்கை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி மேட்டுப்பாளையத்துக்கு 1 ஹவருக்கு பிஃபோராக போகிற மாதிரி செட் பண்ணாங்க அப்படின்னா உதகை மலை ரயிலுக்கு இந்த ட்ரெயின் ஒரு கனெக்டிங்காக இருக்குங்க. இது கனெக்டிங்காக இருக்கிறதுனால மதுரை திண்டுக்கல் இந்த செக்ஷனில் போகிற எல்லா ரூட்டு மக்களுமே ரொம்ப பயன்பெறுவாங்க. இப்போ அடுத்து நம்மளுக்கு ஒட்டஞ்சத்திரம் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. இடையில இன்டர்மீடியட் ஸ்டாப்பிங்ஸ் பெருசாக கிடையாது. ஸோ நேராக ஒட்டஞ்சத்திரம் போயிடலாம். டூ 54 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம ஒட்டன்சத்திரம் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் ODC. இங்கே 13 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இங்கேருந்து 19 கிலோமீட்டர்ஸில் கொண்டரங்கி மலை இருக்குங்க. அங்கே ட்ரெக்கிங் போயிட்டு மேலே மல்லிகார்ஜுன சுவாமியை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். வியூஸ் எல்லாமே நம்ம லிஸ்ட்லேயே இருக்குங்க. சீக்கிரமாக நம்ம போவோம். ஒட்டஞ்சத்திரத்தில் இன்னைக்கு பிளாட்ஃபார்ம் மாற்றி கொடுத்துருக்காங்க. இந்த பக்கமாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிற இடத்துல எங்கேயும் லைட் இல்லைங்க.
இந்த கோச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய கோச்சு. உள்ள வீடியோ எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, அவ்வளோ ஒரு ஷேக்கியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப பழைய கோச் இது. டூ 79 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம பழனி ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு PLNI. இங்கே ஆன் டைமில் உள்ளே வந்து சேர்ந்துருக்கோம். இங்கே நமக்கு 3 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. தூத்துக்குடியிலேருந்து இங்கே பழனி வர்றதுக்கு நிறைய மக்கள் வந்து புக் பண்ணியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூத்துக்குடியிலேருந்து இங்கே வர்றதுக்கு 200 ருபீஸ் ஸ்லீப்பரில் ஃபேர் ஆகுதுங்க. அண்டர்சரில் 105 ருபீஸ் ஃபேர் ஆகுது. த்ரீ 313 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம உடுமலைப்பேட்டை ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு UDT. இங்கே 3 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ளே வந்து சேர்ந்துட்டோம். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. அடுத்த ஹில் ஸ்பாட்டு இங்கேருந்து மூணாறுங்க. இங்கேருந்து மூணாறுக்கு ½ அன் ஹவருக்கு ஒரு பஸ் இருக்குது. ஸோ ஜம்முன்னு போய் சேர்ந்துடலாம். இங்கேருந்து போகிற வழி பார்த்தீங்கன்னா செம்ம அழகாக இருக்குங்க. இன்னும் பைக்கெல்லாம் வச்சுருந்தோன்னா சூப்பராக ரைட் பண்ணிட்டு போகலாம். அவ்வளோ ஒரு அற்புதமான வழிங்க. அடுத்து பொள்ளாச்சி ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ஸ் பொள்ளாச்சியை பார்த்துருவோமா? த்ரீ 42 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம பொள்ளாச்சி சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு POY. இங்கே 35 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ளே வந்து சேர்ந்துட்டோம். அஃபிஷியலாக 5 மினிட்ஸ் வரை ஹால்ட் இருக்குங்க. இப்போது 40 நிமிஷம் இங்கே நிற்க போகிறோம். பொள்ளாச்சி வந்த பிறகு நம்ம மேட்டுப்பாளையம் எக்ஸ்பிரஸ் கிட்டத்தட்ட ஒரு 50% உள்ள காலி ஆகிடுச்சுங்க. இங்கே வரத்துக்கு நிறைய புக்கிங்ஸ் இருக்குங்க. இப்போ அடுத்த ஹில் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வால்பாறைங்க. இங்கே பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அரை மணி நேரத்துக்கு வால்பாறைக்கு நிறைய பஸ் இருக்குங்க. ஸோ இங்கேருந்து நீங்கள் ஜம்முன்னு வால்பாறைக்கு போய் சேரலாம். போகிற வழியெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குங்க. இங்கேருந்து 3.5 மணி நேரம் நீங்கள் ட்ராவல் பண்ணோம். ஒரு 70 ரூபா இருந்தால் போதும், பஸ்ஸில் ஜம்முன்னு மேலே போய் சேர்ந்துடலாங்க. இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற கோச் வந்து பார்த்தீங்கன்னா 2005ல் மேனுஃபேக்சர் பண்ணதுங்க. ரொம்ப ரொம்ப பழைய கோச்சு. இதை விட பழைய கோச்லாம் முன்னாடி இருக்குங்க. 2002லாம் இருக்குங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த ட்ரெயின் இப்போ 40 நிமிஷத்துக்கு இங்கே சும்மாவே நிற்குங்க. இதுக்கு பதிலாக அங்கே மேட்டுப்பாளையத்துக்கு சீக்கிரம் போச்சுன்னா அந்த மலை ரயில் கூட கனெக்டிங் கிடைக்குங்க. ஆனால் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. இப்போ இங்கே மட்டும் இல்லை, அடுத்து கிணத்துக்கடவுளையும் இந்த வண்டி ரொம்ப நேரம் நிற்குங்க. Bye sir. Bye bye.
பொள்ளாச்சிலேருந்து டிபார்ட் ஆகும் போது ஒரு சாரை வந்து காமிச்சிருப்பேன். அவருடைய பேர் சுரேஷ்குமாருங்க. நம்ம சேனலுடைய ஒரு ஸ்டாரு. ரொம்ப நேரமாக பொள்ளாச்சியில் நின்றதுனால என் கூட உட்காந்து ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருந்தாருங்க. ஸோ அதனால தான் அவரை காமிச்சேன் vlogல. இப்போ நம்மளுக்கு அடுத்ததாக கிணத்துக்கடவு ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. இடையில எந்த வித இன்டர்மீடியட் ஸ்டாப்பிங்ஸும் கிடையாது. ஸோ நேராக கிணத்துக்கடவுக்கு போயிடலாம். $363 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம கிணத்துக்கடவு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் CNV. இங்கே 15 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ளே வந்து சேர்த்துட்டோம். 1 மினிட் ஹால்ட் இருக்குங்க. இந்த ட்ரெயினுக்கு ஏகப்பட்ட டைம் இருக்குது. இதை தான் நான் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு முன்னாடிலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேங்க. இப்போ ஆப்போசிட்டில் இன்னொரு வண்டி வரும். ஸோ அதுக்காக நாம் இங்கேயே நிற்போங்க. இந்த கிணத்துக்கடவு பார்த்தீங்கன்னா இதோடைய இயற்கை அழகுக்கும் ப்ளசண்ட்டான வெதருக்கும், அதாவது இங்கே இருக்கிற வானிலை ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதாவது கொஞ்சம் சில்லுன்னே இருக்கும் இங்கே. ஏன்னா இந்த ஊரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியே இருக்கும். ஸோ ரொம்ப அழகாக இருக்குங்க. இதெல்லாம் நாம் பகலில் வந்தால் எல்லாத்தையும் பார்க்கலாம். நைட்டில் வரும்போது என்ன பண்ணுறது சொல்லுங்கள். அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. 388 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம கோயம்புத்தூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் CBE. இங்கே 6 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 3 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. மொத்த கூட்டமும் இறங்கிடுச்சுங்க. மேட்டுப்பாளையத்துக்கு ரொம்ப கம்மியான பேர் தான் போக போகிறோம். இந்த ட்ரெயினுக்கு இங்கே ஸ்டாப்பிங் கொடுக்கறது போலவே போத்தனூர் அண்டு கோயம்புத்தூர் நார்த்தில் ஸ்டாப்பிங் கொடுக்க சொல்லி கேட்குறாங்க. அவ்வளோதாங்க, நம்ம வண்டி கம்ப்ளீட்டாக காலி ஆயிடுச்சுங்க. இங்கேருந்து மேட்டுப்பாளையம் போகிறதுக்கு நிறைய டைம் இருக்குங்க. ஸோ கொஞ்சம் பிஃபோர் டைமில் உள்ளே போய் சேருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க.
ஸ்டார்ஸ் 423 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனான மேட்டுப்பாளையம் ரீச் பண்ணியாச்சுங்க. நம்ம ஊரோடைய ஸ்டேஷன் கோடு MTP. இங்கே நம்ம வண்டி ஃபைனலாக 20 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ளே வந்து சேர்ந்துருச்சுங்க. இன்னைக்கு ஈரோடு வேப்போர் சும்மா சூப்பராக ஹால் பண்ணி கூட்டிகிட்டு வந்துருச்சுங்க. இந்த ட்ரெயினுக்கு டைமிங் ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதை கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா இன்னும் நம்ம சீக்கிரமாக மேட்டுப்பாளையத்துக்கு வரலாம். வந்து ஊட்டி மலை ரயிலில் ட்ராவல் பண்ணாங்க. அதே போல் இதில் ஸ்லீப்பர் கோச் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ மக்கள் கம்மியான விலையிலேயே நல்ல நிம்மதியாக ட்ராவல் பண்ணாங்க. இன்றைக்கி நம்மளுடைய ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. இதோட இந்த vlog எண்டுக்கு வருதுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம மீண்டும் ஒரு சூப்பரான vlogல சந்திக்கலாம். அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே.